வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நம்ம வந்து ஆழ்வார்பேட்டையில அம்புஜம்பா ஸ்ட்ரீட்ல ஜெயஸ்ரீ அபார்ட்மெண்ட்ல முக்கியமா யாருன்னா நம்ம அனிருத்தோட ஸ்டுடியோ. அனிருத் ஸ்டுடியோ வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்மளுடைய அவரோட மேல நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம மரியாதை வச்சிருக்கோம், அவரோட இசை வந்து நம்ம எப்படி லைக் பண்றோம்னு உங்க எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனா அந்த இடத்துல நின்று நிற்போம். ஆனா நம்ம அவரை பார்க்க முடியுமா? அது சொல்லுங்க. மக்களும் விரும்புறாங்க, ரசிகர்களும் விரும்புறாங்க அவரை பார்க்கறதுக்கு. நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அவரை பார்க்க முடியுமா இல்லையான்னு நம்ம கேட்போம். சார் நீங்க சாரோட நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கீங்க. ஆமா ஆமாங்க. சார் நிறைய படமும் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா. சார் எப்படி சார் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ற? எத்தனை மணிக்கு ஸ்டுடியோக்கு வராரு? நீங்க உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் போனாலும் உங்களுக்கு தெரியும், அதனால கேட்கறேன். இல்ல சார், அவர் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டைம்ல வரமாட்டாரு. ஈவினிங் டைம்ல தான் அவரோட ஷெட்யூல். ஈவினிங் வந்துட்டு ஒரு மார்னிங் புறப்படுற மாதிரி தான் இருக்கும் கண்டி. பிளஸ் மோஸ்ட்லி வந்து ஒரு மார்னிங்ல வர பழக்கம் இருக்குல்ல, ஈவினிங் வர பழக்கம் தான். அவர் ஷெட்யூல் தான் தினமும் ஷெட்யூல் என்ன சார்? தினமும் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல தான் வருவாரு. ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock கிட்ட வருவாரு. வந்துட்டு ஃபுல்லா நைட் ஃபுல்லா ஒரு ஒர்க்ல தான் இருப்பாரு. ஏன்னா எல்லாரோட மியூசிக் தியேட்டருக்குமே வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் அந்த பிரெயின் வேலை செய்யுது நைட்டு தான். ஸோ அதனால தான் அவர் நைட்ல தான் அவர் அதிகமாக ஒர்க் பண்ணுவார். மார்னிங் எத்தனை மணிக்கு ஒர்க் பண்ணுவார் சார்? மார்னிங் ஒரு விடிகால போடுவார் சார். ஃபர்ஸ்ட் ஒரு 5 o'clock 4 o'clock ஒரு விடிகால அந்த டைம் போயிடுவார். ஏன்னா அந்த டைம் போகலாம் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் டைம் தூங்க முடியும். ஏன்னா அவர் ஒரு மனுஷன் தானே. சார் நீங்க அனிருத் சார் நிறைய ஈவெண்ட் போயிருக்கேன் நீங்க சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பா சொல்லிட்டேன். அவரோட ஃபுட் ஆக்டிவிட்டி எப்படி சார்? ஏன்னா என்ன சாப்பிடுவாரு, எப்படி என்ன அவரோட ஃபுட் ஆக்டிவிட்டி சார்? இல்லை சார், நைட் டைம்ல ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு தூக்கம் வராம வந்து டீ சாப்பிடுவார். டீ ஆனால் வந்து மேலேயே இருக்கும், இல்லை டீ போட்டு. ஆனா வந்து அவர் அதை அதிகமா விரும்ப மாட்டார். அவர் எப்போ அதை விரும்பாம ஒரு சராசரி சாமானியனா ஒரு மனுஷன் வந்து ஒரு சராசரி மனுஷன் எப்படி வந்து வெளியில வந்து ட்ரம்ல வந்து விற்பாங்க பாரு, ட்ரம்ல டீ விற்பாங்க. அந்த ட்ரம் விற்கிற டீ கடையில உட்காந்து சாப்பிடுவாரு. டீ கடையிலயும் உட்காந்து சாப்பிடுவாரு. சில சமயம் டீ ட்ரம் விற்பாங்க. அந்த மாதிரி இடத்துல கூட லெமன் டீ வாங்கி எடுத்துப்பாரு. மோஸ்ட்லி வந்து ஒரு லெமன் டீ தான் அதிகமா சாப்பிடுவார். ஏன்னா லெமன் டீ தான் ஒரு ஹெல்த்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சராசரி வந்து அவ்வளவு பெரிய ஒரு கோடி கணக்குல பணம் வாங்குறாரு. அப்படி இருக்கும் ஒரு சாமானிய மனுஷன் ஒரு டீ கடையில வந்து சாதாரணமான நைட் டைம்ல வந்து உட்காந்து சாப்பிடுறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் சாதாரணமா தான் வந்து உட்காந்து சாப்பிடுவாரு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அப்கமிங் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனிருத் ஆஃபீஸ்ல வந்து பர்மிஷன் கேட்டிருக்கோம். பர்மிஷன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து அவரோட ஆஃபீஸ்க்குள்ள உள்ள போய் அவரோட எம்ப்ளாயின்ஸ்லாம் வந்து நம்ம வீடியோ எடுத்து எம்ப்ளாயின்ஸ்க்கு அவரை பத்தி என்ன சொல்றாங்க, அவரை பத்தி என்னென்ன ஒருத்தர் சொல்றாங்கன்னு கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு லாங் வீடியோவா, டீட்டெயிலான ஒரு நல்ல வீடியோவா உங்களுக்கு வந்து ஸ்டுடியோ உள்ள சொல்றீங்களா சார்? ஆமா சார், ஸ்டுடியோக்குள்ளவே. ஏன்னா இப்போ வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்ல வந்து பர்மிஷன் கொடுத்தவங்க ஒரு டீட்டெயிலா வந்து அவரை பத்தி உண்டானது அவரோட எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் வந்து இன்டர்வியூ பண்ற மாதிரி நம்ம சொல்லிக்காங்க. கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட்ல ஒரு அனிருத் சாரை பத்தி ஒரு நல்ல வீடியோ, கமிங் வீக்ல நல்ல வீடியோ எதிர்பார்க்கலாம். நல்ல வீடியோ கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இதான சார் வீடு? இதான் சார் வீடு. ஓகே சார். ஓகே சார், நன்றி சார்.